இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து சட்டமன்றத்தில் பல்வேறு விதமான அரசியல் சர்ச்சைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி பேசுறதுக்காக அரிசி அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பார்க்குறோம் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய காமெடிகள், அங்கே நடக்கக்கூடிய சர்ச்சைகள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்பாவு மேலே கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தா வேல்முருகன் அவர்கள் எனக்கு பேச டைம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொந்தளித்து அவர் பேசுகிறாரு. அதுக்கு சேகர் பாபு ஒரு கருத்து, எதிர்கட்சி தரப்பினர் ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேல்முருகன் அவர்கள் என்னை பொறுத்தவரை ட்ராமா பண்ணுறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் திமுக கூட்டணியை விட்டு விலகிறதுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய இன்னைக்கு பேச்சு இருந்தது. ஏன்னா அவருக்கும் சேகர் பாபுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்குது. அதை முதல்வர் என்கரேஜ் பண்ணுறாரு, முதல்வர் அதை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டோனில் தான் பேசுகிறாரு. ஒருவேளை சேகர் பாபுவை அடக்கிட்டாங்க அப்படின்னா இவர் சந்தோஷமாக அந்த கூட்டணியில் பயணிப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவருக்கு இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் வைக்க வேண்டிய அவசியமே அங்கே இல்லை முதல்ல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் கட்டாய மொழியாக எல்லா பள்ளிகளையும் இருக்குது, எல்லா அரசு பள்ளிகளையும் கட்டாய மொழியாக இருக்குது. அரசு துறைகள், அரசு பணிகளில் எல்லாமே தமிழ் மொழி கட்டாயமாக்கியாச்சு. இவர் தான் ஹைகோர்ட்டுக்கு போனார், ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கே தமிழ் மொழி 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக அரசு அதை பண்ணல, நான் நீதிமன்றத்துக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் சொல்கிறார் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சொன்னார். ஆனால் அதை புரிஞ்சுக்க தெரியல, முதல்வர் ஸ்டாலினுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தமிழ் மொழிக்கு இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தாட்டில் வேல்முருகன் அதிக பிரசித்தனமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்ச உடனே சேகர் பாபு ஒருமையில் பேசியிருக்காரு. நீ வா போன்னு ஒருமையில் பேசுனது அது கொஞ்சம் வேல்முருகன் அவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்திடுச்சு. அதனால் நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ சேகர் பாபுக்கும் இவர் பண்ருட்டி வேல்முருகனும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை நம்ம அது உள்ளே போகிறது இல்லை. அது என்ன பிரச்சனை நமக்கு இன்னும் தெரியல. தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை சாதி ரீதியான பிரச்சனையா இன்னும் தெரியல. இல்லை, அதான் அது நமக்கு என்ன தெரியல. அந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் வேல்முருகன் 2 விஷயத்த கோட் பண்ணுறாரு. ஒன்று சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மத்திய அரசு தேவையில்லை, மாநில அரசே போதும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார், தெலுங்கானாவில் தெலுங்கு மொழி கட்டாயம் சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் அந்த விஷயத்தை கொண்டு வரவே இல்லை. உங்கள் அப்பாவோட ஆட்சி, கருணாநிதியுடைய ஆட்சி காலகட்டத்தில் தமிழ் கட்டாயம்ன்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. பட் அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கேள்வியும் அதுதான், தமிழ்நாட்டுக்காக திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்ற கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இந்த கேள்விக்கு மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. அதை தானே அவர் கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்கு போகுது? உங்களுக்கு தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே சிபிஎஸ்சி பள்ளிகளை யாருமே ஆளுங்கட்சியில் இருக்கிற யாரும் நடத்தலை. ஆனால் இங்கே முதல்வருடைய குடும்பமே ஒரு பள்ளி நடத்திட்டு இருக்காங்க. சன்ஷைன் சொல்லி சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸும் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சபரீசன் அவருடைய ஃபேமிலி இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. டெல்லியில் கூட இப்போது சமீபத்தில் டெல்லியில் கூட ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ப பேசிகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டெல்லி பப்ளிக் ஸ்கூல் மாதிரி அங்கே ஒரு ஸ்கூல், பெரிய ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் சபரீசன் அவர்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான வேலைகளில் டெல்லியில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளி, ஐசிசி பள்ளிக்கெலாம் தமிழை கட்டாயப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும்னு சொன்னால் முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, ஏன்னா அது அவங்க பிளான் கிடையாது. சபரீசன் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்குறாரு. சபரீசனுடைய பிளானை நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை மாற்றி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, ஓகே, புரியுது. ஏன்னா இவர் இயக்கக்கூடிய பொம்மை, இவர் பொம்மையாக தான் இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் தலையாடி பொம்மையாக இருக்கார். அதை இயக்கக்கூடிய நபர்களாக துர்கா ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்லை, இப்போ பர்சனலாக உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழை கட்டாயமாக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? எதுக்கு தமிழை கட்டாயமாக்கிட்டு இருக்கணுங்கிறேன். ஏன் என்ன இப்போ தமிழ்நாட்டில் தானே ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, தமிழை கட்டாயமாக என்ன தப்பு? இல்லை, உங்களுக்கு தெலுங்கானாவில் தெலுங்கு கொண்டு வராங்கல்ல, அவங்க தாய்மொழின்ற உணர்வில் தானே கொண்டு வராங்க. சரி, நீங்கள் இருமொழி கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம். எந்த அரசு பள்ளியில் தமிழை எல்லாரும் ஒழுங்காக கற்றுக்குறாங்க, ஒழுங்காக எழுதுனாங்க? கரெக்ட். எத்தனை பேர் தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் இப்போ ஃபெயில் ஆயிருக்காங்க? கரெக்ட். எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? முதல்ல அந்த லிஸ்ட் அவுட் எடுங்க. அதுக்காக தமிழை தூக்கி போட முடியாது இல்லைங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்கள்ல எத்தனை பேருக்கு தமிழை எழுத படிக்க தெரியும்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு எழுத படிக்க? இவன் ஃபெயில் ஆகுறான், ரைட், அவனுக்கு எழுத படிக்க தெரியும், ஆனா ஃபெயில் ஆகுறான். அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாதே. அவங்க எதுக்கு எழுத படிக்க தெரியும்? அவங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிறீங்க, அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கே தமிழ் எழுத படிக்க சரியா தெரியலங்கிறப்போ அவனுக்கு எதுக்கு தெரியணும்? முதல்ல அரசு பள்ளியில இருக்கிறவங்களுக்கு தமிழை முதல்ல தெளிவா கற்றுக் கொடுங்க. இல்லைங்க, அது ரைட்டுங்க. அந்த
கூற்றுக்கு நானே ஆதரவு தெரிவிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு தமிழ் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு தமிழ சொல்லியே கொடுக்கக்கூடாதுன்ற கூற்று எப்படி சரியாகும்? இங்க தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே அவங்க. தமிழ் பேச்சு மொழி அவங்களுக்கு. சரி. அதுக்காக தமிழை வந்து மொழி பாடமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே தமிழை பேசுவாங்களா? அங்க ஆங்கிலம் தான் பேச சொல்றாங்க. ஆங்கிலம் பேசலாம் ஃபைனு. அந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆங்கிலம்ங்கிறது அங்க இருக்கிற ஸ்போக்கன் லாங்குவேஜா ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூலோட ஸ்போக்கன் லாங்குவேஜா அங்க இருக்க அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ்லாம். பட் உங்களுக்கு தமிழும் இருக்கு. தமிழ் பேசுறாங்க. அதை கட்டாயப்படுத்தினா என்ன? படிக்க தானே சொல்றாங்க. இது ஒன்றும் தப்பா இது சொல்லலையே. இதுல என்ன இல்ல, நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா இப்ப நீங்க தமிழை வந்து திணிக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடும். ஹிந்தியை திணிக்கும் போது மட்டும் நீங்க வந்து ஹிந்தி திணிப்பு போராடுறீங்களா? ஹிந்தி தமிழ்நாட்டு மொழி இல்ல. தமிழ் மண்ணோட மொழி ஹிந்தி கிடையாது. அது ஒத்துக்கிறீங்க தானே? சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்த பாடத்திட்டமா? இல்ல. ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல, நீங்க இல்லாத ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல திணிக்கிறீங்க. அப்போ தமிழை கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வைங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு இதே ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் அப்ரூவல் கொடுத்தாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை ரன் பண்ணாங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ தந்தை செஞ்சதெல்லாம் நான் மாற்றி பண்ணுறேன் அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் முரண்பாடுன்னு தான் வரும். அதுதான் கேட்குறோம். ரைட்டு. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மத்திய அரசு தேவை கிடையாது, மாநில அரசு போதும் தானே? அதில் மட்டும் கருத்து இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து உங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. சாதி வாரியான ஒரு விகிதாச்சார முறைப்படி உங்களுக்கு வந்து ஒரு கணக்குகளை நீங்கள் எடுக்கலாம். முறைப்படியே எடுக்க முடியாது, டைரெக்டாக எடுக்க முடியாது. பட் இன்டெரக்டாக நீங்கள் வந்து இவ்வளோ கம்யூனிட்டி இத்தனை % இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கலாம், அதை விளையிடலாம். பட் வந்து அதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான். ஓகே, இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வரல. இப்போ மாநில அரசு வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதை நீதிமன்றம் அங்கீகரிக்க போறது கிடையாது. நீதிமன்றம் சொல்றது வந்து நீதிமன்றம் மத்திய அரசு தான் கணக்கில் எடுக்க சொல்லுவாங்க. கிடையாது. அப்ப இடஒதுக்கீடு யார் கொடுக்க முடியும்? இல்ல, உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்ப மாநில அரசு எடுத்தா நீதிமன்றம் அங்கீகரிக்கிறாங்க. ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு நீங்க வந்து இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க. அதுதான் சொல்றேன், அதுதான் இங்க இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்போ அதுக்கு வந்து மாநில அரசு மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும். இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டலாம் அவங்க கணக்கு பண்ணணும்னா மத்திய அரசு கணக்கு பண்ணணும். நீங்க இடஒதுக்கீடை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மாற்றி அமைக்க போறீங்க அப்படின்னா மறுபடியும் 50% கொண்டு வந்துருவாங்க. 69% இடஒதுக்கீடு முற்றிலுமா ரத்தாகும். இல்லைங்க, இவங்களுக்கு பிரச்சனை அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற சதவீதத்துல நாங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு இவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னா 69% இடஒதுக்கீட்டுக்கு முற்றிலுமான பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும். இல்லை, இப்போ நம்ம கேள்வி என்ன, வன்னியர் இடஒதுக்கீடு 10.5% கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்குமே நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான். அதே மாதிரி இவங்க அருந்ததியர் உள் ஒதுக்கீடுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான். அதை மத்திய அரசோ மாநில அரசோ யாராவது எடுத்தாங்கன்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இடபிள்யூஎஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கும் கொண்டு வரீங்கன்னா அதுலயுமே நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஆமாம் பிரதர், அதுலயுமே அதுவே என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஏமாற்று வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இல்லை ஏமாற்று வேலையா இருக்கட்டும், ஆனா அரசாங்கம் கொண்டு வரதுல சட்ட ரீதியா நடக்கணும்னா இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. மாநில அரசு பீகார் பண்ணும்போது தமிழ்நாட்டு பண்ணலாம்ல? பீகார் பண்ணாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணாங்க, கர்நாடகா அரசு பண்ணியிருக்காங்க. மாநில அரசுகளுக்கு பண்றதுக்கான அதிகாரங்கள் இருக்கு. ஆனா அவங்களால அந்த விகிதாச்சார முறைப்படி மட்டும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியிட முடியுமே தவிர அதை தாண்டி உங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. இடஒதுக்கீடை நாங்கள் பண்றோம்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்ல பலத்த அடி வாங்கினாங்க பீகார் கவர்மெண்ட். ஸோ அதனால இடஒதுக்கீட்டை நீங்க மாற்றி அமைக்க முடியாது. இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க வேணாம், பட் கணக்கெடுக்க முடியும்ல, எடுத்து நம்ம மத்திய அரசுக்கு இல்ல அவங்க பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் தெரிவிக்கலாம்ல. தாராளமா தெரிவிக்கலாம். அது கூட பண்ண மாட்டாங்க. ஏன் தயங்குறாங்க? என்ன காரணம்? பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுறதுக்கான இது இல்லை, தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா அந்த கணக்கீடுகளுக்கு தகுந்தவாறு எங்களுக்கு இடஒதுக்கீடை மாற்றி கொடுங்கன்னு ஒரு அழுத்தம் வரும். எல்லா சமூகத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் வந்தது அப்படின்னா அவங்க வந்து இடஒதுக்கீடு முறையை மாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே ப்ரெஷர் ஆகும் டிஎம்கே கவர்மெண்ட். அந்த தலைவலியை நம்ம எடுத்துக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ப்ரெஷரை நம்ம கொண்டு வந்துக்கூடாது, நம்மளுக்குள்ள கொண்டு வந்துக்கூடாது. இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படியாவது சேஃபாக ரன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் போயிட்டு இருக்காங்க. ரைட். அதே மாதிரி வேல்முருகன் இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்ணுறாரு. ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழர்களோட கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை வந்து நிறுத்தணும், அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து தமிழர் கலாச்சாரம் இல்லைன்னு தான் நான் அதை ஒத்துக்கிறேன்.
பட் வந்து என்னை பொறுத்தவரை அது நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் ட்ரெஸ் கோட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற அந்த ஒரு பேரணிக்கே வந்து ட்ரெஸ் கோட்ஸ் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு அக்வர்டாக தான் இருக்குது. நான் தப்புன்னு சொல்லலை. எல்ஜிபிடிக்யூ வந்து அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை. பட் ஒரு ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அவசியம். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலுக்கு போகிறப்போ ஒரு ட்ரெஸ் கோட் அவசியம். ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு ட்ரெஸ் கோட் அவசியம். ஆஃபீஸ் போகிறப்போ நான் 2 பீஸ் போட்டு தான் ஆஃபீஸ் போவேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் அவசியம். அந்த ட்ரெஸ் கோடை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டு வரலாம் அப்படின்னா நடு ரோட்டில் 2 பீஸ் போட்டு வராங்க. இல்லை பசங்களே வந்து நான் வெறும் ட்ரௌசர் மட்டும்தான் போட்டேன், அது நார்மல்னே வச்சுக்கோங்களேன், ட்ரௌசர் மட்டும்தான் போட்டு வருவேன், நான் மேலே ஒன்றுமே போட மாட்டேன், அதுக்கு கீழே எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? அதுவும் விமர்சிக்கப்படும் தான். ஆடை சுதந்திரம் ஒரு விஷயம் இங்கே இருக்குதானே. இப்போ ஒரு லிமிட் தாண்டும் போது நம்ம தப்புன்னு சொல்லலாம். அவங்க லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ட்ரெஸ் கோட் கேட்குறது. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாதுங்கிறதுனால தான் ட்ரெஸ் கோட் கேட்குது. என்ன ட்ரெஸ் கோட் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நார்மலாக டிஷர்ட் பேண்ட் போடுறதுன்னா ஓகே. ஆல்ரெடி அதாங்க போட்டுட்டு இருக்காங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்ல அதானே. அதை தாண்டின சில ட்ரெஸ் கோட்ஸ்னு பார்க்குறேன். இல்லை தலைவா, நான் என்ன கேட்குறேன், ட்ரெஸ் கோடு, உணவு இதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் தான். அது வந்து ஒரு லெவலுக்கு தனிப்பட்ட சுதந்திரம். நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட சுதந்திரங்கிறதுக்காக ஆஃபீஸ் போறப்ப 2 பீஸ் போட்டு போக முடியாது. கரெக்ட். பசங்க ட்ரவுசர் மட்டுமே போட்டு, அதுக்காக ஹாப்பி ஸ்ட்ரீட் போகும்போது புடவை கட்டின்னு போக முடியாது. இல்ல அது அவங்க விருப்பம். புடவை கட்டல, அது அவங்க விருப்பம். புடவை கட்டல, நீங்க புடவை கட்டுறது வேஷ்டி கட்டுறதால நீங்க கோயிலுக்கு போறப்ப நீங்க போட்டுக்குவாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறீங்கன்னா ஒரு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்குவாங்க, அது ஓகே. நான் வந்து அவங்களுடைய இதுதானங்க, உரிமை தானங்க. உரிமை ஓகே பிரதர். ஆனா அது வந்து அவங்க நீங்க இந்த ட்ரெஸ் கோடு போட்டு வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அது திணிப்பு தானே, கரெக்ட் தானே? அதே தானே நம்மளும் பண்றோம். நீ இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றது தானே, அதுவும் திணிப்பு தானே, தப்பு தானே அதுவும். இதை போட்டுட்டு போகணும்னு சொல்லல, இதை போடக்கூடாதுன்னு சொல்றோம். அதுதான் எப்படி, அது அவங்களுடைய உரிமை. குறிப்பிட்ட சில ஆடைகளை போட வேண்டாம், மற்றபடி மற்ற ஆடைகள் நீங்க போட்டுக்கலாம். இந்தியாவில் குறிப்பிட்ட சில ஆடைகள்ங்கிறது ஸ்விம் வியர், 2 பீஸ் இந்த மாதிரியான ஆடைகளை தவிர்த்துட்டு மற்ற ஆடைகள் நீங்க அணிந்துக்கலாம். போட்டுட்டுலாம் யாருமே ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போகல தலைவா. நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து காமிச்சா என்ன பண்ணுவீங்க? காட்டுங்க தலைவா, ஒன்றும் பிரச்சனை, காட்டுங்க தலைவா. ஏன்னா அது அவ்வளோ ஆக்வர்டா இருக்கு, அனாரோக்கியமா இருக்குன்னா நம்ம ஓகே, நம்ம ஒத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது அவங்களோட விருப்பம் தானேன்னு கேட்குறேன். அவங்க ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு போறாங்கன்னா அது அவங்களோட ஆடை சுதந்திரம். நீங்க அதில் நம்ம தலையிட முடியாது. நீங்க ட்ரௌசர் போட்டுக்கோங்க, டிஷர்ட் போட்டுக்கோங்க, அதுல பிரச்சனையே இல்லை. ஆடைங்கிறது உங்களுக்கு இவ்வளோ இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இருக்கணும். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, வேலை செய்ய போகிறாங்க. அவங்க அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய விஷயத்துக்காக அடாப்ட் ஆகிக்கிறாங்க. இதே மாதிரி உலக நாடுகள் எல்லாமே ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து தொழில்நுட்பத்தில் மட்டும் இல்லை, தன்னுடைய கலாச்சாரத்திலும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பும் இருக்குது, சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இதில் இந்த அளவுக்கு எதுவும் குற்ற சம்பவங்கள் நடக்கவே இல்லை. ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பொறுத்து குற்ற சம்பவங்கள், குற்ற வழக்குகள் இது வரவே இல்லை. நீட்டாக போகிறாங்க, நீட்டாக பண்ணுறாங்க, பர்ஸ் அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, அவ்வளோதான் நடக்குது. மற்றபடி வேற எந்த குற்ற சம்பவம் நடக்கல. இல்லை தலைவா, அந்த மாதிரி இதுவரை செய்திகள் எதுவும் கவர் பண்ணலை. நான் என்ன கேட்குறேன், எப்படி கவர் பண்ணுவாங்க? 200 ரூபா கொடுத்தா எப்படி கவர் பண்ணுவாங்க? நம்ம என்ன எல்லாத்துலயுமே கொண்டு போய் இது வந்து தமிழர்கள் கலாச்சாரம் சொல்லி, தமிழர்கள் கலாச்சாரம் ரயில் சுதந்திரம், இது தமிழர் கலாச்சாரத்துல நீங்க இதை கொண்டு வர வேணாம்னு தான் நான் பாக்கிறேன். ஏன்னா தமிழர் கலாச்சாரம் சொல்லலைங்க, இது அவனோட சுதந்திரம்ன்றேன். கலாச்சாரம் வேற, சுதந்திரம் வேற. சுதந்திரத்துக்காக அவன் கொஞ்சம் மென்டல் பீஸ்க்காக அவன் போயிட்டு ஜாலியா ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் அதுதான் ஜாலியா இருக்குன்னு போறான். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை, நான் தப்பு இல்லை. வரம்பு மீறல, அந்த இடத்துல வரம்பு மீறிய செயல் நடக்கல இல்லையா? மேற்கொண்டு நீங்க வந்து வரம்பு மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆடைகளை தவிர்த்துடுங்கன்னு சொல்றேன் நான். சரி, ரைட். அப்போ அது வந்து நான் வந்து வேல்முருகன் அவர் சொல்ற மாதிரி இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் தடை பண்ணுங்கன்னு சொல்லல. ஹாப்பி ஸ்ட்ரீட் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஐடில ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, போட்டு புழியிறாங்க. அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா 20 மணி நேரம் 22 மணி நேரம் வந்து ஒர்க் கொடுத்தே சாவடிக்கிறாங்க ஐடி ஃபீல்ட்ல. ஒரு 2 மணி நேரமாவது அவங்களுக்கு பீஸ் கிடைக்குதா அப்படின்னா வீட்டுக்கு போனால் அந்த பீஸும் இல்லை அவங்களுக்கு. அப்போ சண்டே தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே சாய்ஸுங்கிறப்போ அந்த சண்டேல ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குதுன்னா என்ஜாய் பண்ணோட தப்பே இல்லை. பட் வந்து ஒரு அளவு தான், அதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, சரி, ஓகே பிரதர், பொறுத்தது பார்ப்போம். வேல்முருகன் அவர்களுக்கு அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்கு இங்கே நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? அப்பாவுக்கு நாடாளுமன்றத்துக்கு இணையா சட்டமன்றத்தை யோசிக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்கு இணையா அதுலயும் லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் நடந்தா மட்டும் உங்களுக்கு கருத்து வந்ததுக்கு எதிர்ன்னு சொல்றீங்க, சட்டமன்றத்தில் இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இல்லை, நாடாளுமன்றத்தில் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது வேற, சட்டமன்றத்தில் இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது ரைட்டு. அதான் கடந்த அதிமுக ஆட்சியில்
சபாநாயகரை முற்றுகையிட்ட போராட்டம் எல்லாரையும் அவை காவலர்களை வச்சு வெளியேற்றினாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களை கையை பிடிச்சலாம் இழுத்தாரு. ஜெய அன்பழகன் அவர்கள் தான் கையை பிடிச்சி இழுத்தாரு. சபாநாயகரோட இருக்கையை போய் அமர்ந்தாங்க. இவர் ஸ்டாலின் சட்டை கழிச்சிட்டு பனியனுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாரு. வைக்கிங் பனியன்ஸ் தோத்தீஸுங்கிற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் என்னை பொறுத்தவரை சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அதான் மீற வேணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்ததுக்கு நன்றி.